இயேசுவின் நாமத்தினாலே உடைய சமூகத்திலே வந்து யாவரையும் ஏஜி சபையின் சார்பாக நாங்கள் வாழ்த்தி வருகிறோம். அது கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நாளை ஆசிரியக்கும்படியாய் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேளையிலே நமக்கு தெரிந்த சில பாடலை பாடி எல்லாம் தெரிந்த பழைய பாடல் கீர்த்தனை பாடல் அதிகாலையில் பாலனை தேடி செல்வம் நாம் யாவரும் கூடி அந்த மாடுடைய குடில் நாடி தெய்வ பாலனை பணிந்திட வாரீர் பாடி கர்த்தர் நாமத்தை எல்லாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். இந்த பலத்து கரங்களோட வாழ்க்கை செய்வோம். எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி நாமத்தை பாடி உயர்த்துவோம். அதிகாலை பாலனை தேடி செல்வோம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாமத்தை மேம்படுத்தி கீர்த்தனை பாடலே நம்ம தெரிந்த பாடல் ஆரியவர் ஆராரோ இந்த அவனியோர் மாதிடமே இந்த பாடலை பாடி கர்த்தரை நாமத்தை மேம்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆரியவர் ஆராரோ இந்த அவனியோர் மாதிடமே ஆனடை கோடிலிடை மோனமாய் உதித்த அற்புத பாலகனா ஆனடை கோடிலிடை மோனமாய் உதித்த அற்புத பாலகனா மாறுவாவின் பொன்னே இந்த பரம்பொருள் தானிவரோ சீருடன் புவிவான் அவை
பாடுவோம். நம்ம தெரிந்த ஞான பாடல் ஒரு பாடல், பக்தரே வாரும் ஆசை அவளோடு நீர் பாரும் நீர் பாரும் இப்பாலனே. பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் சேர்ந்து பாடி நமக்காக பெத்தேலில் பிறந்த ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். பக்தரே வாரும் ஆசை அவளோடு நீர் பாரும் நீர் பாரும் நீர் பாலனே. வானோரின் நாதர் கிறிஸ்து பிறந்தாரே, சாஸ்திராங்கம் செய்ய வாரும் சாஸ்திராங்கம் செய்ய வாரும் சாஸ்திராங்கம் செய்ய வாரும் இயேசுவே. இன்னொரு பாடலை கூட பாடி தேவனை ஆராதிக்கலாம். உலகின் இரட்சகரே, உன்னத குமாரனே, ஜீவ ஒளியாய் உதித்தவரே. உலகின் இரட்சகரே, உன்னத குமாரனே, ஜீவ ஒளியாய் உதித்தவரே, ஜீவன் தந்திட வந்தவரே. உலகின் இரட்சகரே, உன்னத குமாரனே, ஜீவ ஒளியாய் உதித்தவரே, ஜீவன் தந்திட வந்த. கரங்களை தட்டி பாடலாமா? போற்றிடுவோம், நாம் புகழ்ந்திடுவோம் இயேசுவின் திருநாமத்தை. இயேசு பிறந்த
இயேசு பிறந்த நாளிலே அவரை நாம் போற்றி பாடுவோம். இருளை நீக்க வெளிச்சமாய் இந்த உலகத்திலே அவதரித்தார். ஆமென். மரண இருளை நீக்கி நமக்கு நம்பிக்கை கொடுக்க இந்த மண்ணுலகில் அவர் மாநிலனாய் பிறந்தார். ஆமென். மனதின் பாரம் நீங்கிடும் இயேசு பிறந்ததா, மனதின் பாரம் நீங்கிடும் இயேசு பிறந்ததா, சாத்தானின் வல்லமை அழிந்திடும் இயேசு வந்ததா, சாத்தானின் வல்லமை அழிந்திடும் இயேசு வந்ததா. போற்றிடுவோம், நாம் புகழ்ந்திடுவோம் இயேசுவின் திருநாமத்தை. இயேசு பிறந்த இந்நாளிலே எல்லோரும் கொண்டாடுவோம். போற்றிடுவோம், நாம் புகழ்ந்திடுவோம் இயேசுவின் திருநாமத்தை. இயேசு பிறந்த இந்நாளிலே எல்லோரும் கொண்டாடுவோம். உலகின் இரட்சகரே, உன்னத குமாரனே, ஜீவ ஒளியாய் உதித்தவரே, ஜீவன் தந்திட வந்தவரே. உலகின் இரட்சகரே, உன்னத குமாரனே, ஜீவ ஒளியாய் உதித்தவரே, ஜீவன் தந்திட வந்தவரே. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? ஆமென். நம்ம இன்னொரு பாடலை கூட பாடலாம். பிறந்தார் பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். ஆமென். அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாய் இருந்தாலும் அவர் ஒரு அரண்மனையை தேர்ந்தெடுக்கவில்லை. அவர் தேர்ந்தெடுத்தது ஒரு மாட்டுத் தொழுவத்தை. ஆமென். எளிமையாக பிறந்தார் மனிதனாய் நமக்காக. ஆமென். மேன்மையை வெறுத்து தாழ்மையை தரித்தார். பிறந்தார் பிறந்தார், வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவதே
இன்னொரு பாடலை கூட பாடலாம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாராய். அவர் தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, நம்முடைய உள்ளத்தை கேட்டிருக்கிறார். அவன் நம்முடைய உள்ளத்தை திறந்து கொடுப்போமா? ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தில் வாங்க ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தில் வந்து வாசம் செய்யுங்க அப்பா. அவன் நம்முடைய பாவங்களை போக்க, நம்முடைய சாபங்களை நீக்க இந்த உலகத்திலே அவதரித்த நம்முடைய தேவன், அவரை நம்ம துதித்து பாடலாமா? சத்தமா சந்தோஷமா கையை தட்டி பாடலாமா? இயேசு பிறந்திருக்கார். அவன் அந்த சந்தோஷத்தோட நம்ம பாடுவோம், சத்தம் உயர்த்தி. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இயேசுவே, சத்தமா சொல்லுங்க. இந்த இயேசுவே, இந்த இயேசுவே, இந்த இயேசுவே. கைதட்டி பாடலாமா? சந்தோஷமா சந்தோஷமா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை நீக்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை நீக்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை என் கண்ணீரை துடைத்தார், கண்ணீரை துடைத்தாரையா. சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா. சந்தோஷம் தந்தாரையா. சத்தமா சொல்லுவான். இந்த இயேசுவே, இந்த இயேசுவே. சத்தமா பாருங்க. நாங்க பாரு சத்தம் மட்டும் தான் கேட்குது, உங்க சவுண்டு கேட்கவே இல்லை. ஆமாம், எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? மெரி கிறிஸ்மஸ் டு யூ ஆல். சத்தமா பாருங்க. ஓகே, உங்க வாய்ஸ் வந்து கேட்கணும், சத்தம் கேட்கணும். ஓகே, பண்ணலாமா? 1 2 3 4. இந்த இயேசுவே, சத்தமா சொல்லுங்க. இந்த இயேசுவே, இந்த இயேசுவே, இந்த இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆசியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆசியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. இந்த இயேசுவே, இந்த இயேசுவே, இந்த இயேசுவே, இந்த
எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தர் சமூகத்திலே நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவர் இயேசு நமக்காக பிறந்தார். நம்மை வாழ வைப்பதற்காக, நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுப்பதற்காக பிறந்தார். அந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்க போறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, அவர் ராஜாவாக பிறந்தார், இஸ்ரவேலின் ராஜாவே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நமக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார். அவரை நாம் வாழ்த்துவோம், அவரை நாம் துதிப்போம். அவர் நமக்கு நன்மை செய்கிறவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவன் நாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைத்தீரே. கைகளை உயர்த்தி, இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவன் நாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைத்தீரே. கைகளை உயர்த்தி, திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய் திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காக கைகளை உயர்த்தி, இயேசுவே, இயேசுவே. ஷகரபகரபகதரபரபரப. நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி, நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணபண்ணி நீ எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணபண்ணி. எல்லாரும் கைகளை உயர்த்தி, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஹல்லேலூயா.
ஆயிரம் பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. என்ன நான் செலுத்திடுவே ஆயிரம் பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். இயேசுவே இயேசுவே இயேசு இயேசு நமக்காக பிறந்தாரே. இயேசுவே இயேசுவே நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. எதிர்க்கிறவர் முன்பிலும் கடைசியாக தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணினீ. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணி. கடைசியாக இயேசுவே நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. எல்லாரும் கரங்களை தட்டி கத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. கர்த்தர் நமக்காக பிறந்தாரே, அவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் தேவனாய் இருந்தவர் மனுஷனாக பிறந்தாரே, அவர் எவ்வளவு நல்லவர். ஒரு குழந்தை பிறந்தா அந்த குடும்பத்துக்கு தான் சந்தோஷம். ஆனா இயேசு பிறந்தது இந்த உலகத்துக்கெல்லாம் சந்தோஷம். ஓ ரபா பாபா எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷம். ஓ அல்லேலூயா. எல்லாரும் அந்நிய பாஷையில ரபா கத ரபா லித ரபா ரபா. ஓ ரபா பாபா 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 ரபா 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 ரபா. ஓ ரமண ரபா கத ரபா கத ரபா 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 ஷந்த ரபா கத ரபா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நீங்க ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். இந்த வேளையிலும் கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற டாக்டர் வனராஜ் அவர்கள், சேரனுடைய அப்பா, அவர்கள் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். எல்லாரும் நம்ம கரங்களை தட்டி எல்லாம் நாம் வரவேற்போம். கரங்களை தட்டி எல்லாம் நாம் வரவேற்போம். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. சத்தமே வரலையே. சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள்,
இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்னன்னா, கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கிறிஸ்து என்னும் இரட்சகர் எனக்காக பிறந்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே நம்ம கிறிஸ்துவை கொண்டாட நம்ம இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். கிறிஸ்மஸ்னா கிறிஸ்துவை கொண்டாட நம்ம கூடியிருக்கிறோமா? ஏன் நான் கிறிஸ்துவை கொண்டாடுகிறேன்? ஏன் நான் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறேன்? கிறிஸ்து என்னும் இரட்சகர் எனக்காக இந்த ஊரிலே பிறந்தார். அவர் பிறக்கலைன்னா நான் மரித்திருப்பேன். தகுதியே இல்லாத என்னை தகுதியுடையவனாக மாற்றும்படியாய் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் அண்ட சராசரங்களை தன்னுடைய கரங்களிலே ஏந்தி கொண்டிருக்கிற வார்த்தையினால் ஏந்தி கொண்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ஏக சக்கராதிபதி என் மேல அன்பு வைத்து, என் மேல இரக்கம் வைத்து, என்னை ஒரு மனிதனாக ஒரு பொருட்டாக எண்ணி தம்முடைய சொந்த குமாரனை எனக்காக இந்த பூமியிலே ஒப்பு கொடுத்தார். மனிதனாக அவதரித்தார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. என்னை பாவத்திலிருந்து மீட்கும்படியாய், என்னை பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படியாய், என்னை சாபத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாய் கிறிஸ்து மனிதனாக வெளிப்பட்டார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. உலக இரட்சகர் எல்லா மனிதருக்கும், உலகத்தில் இருக்கிற 800 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு நற்செய்தி என்ன சொன்னார்னா, உங்களை ரட்சிப்பதற்காக ஒரு இரட்சகரை நான் உங்களுக்காக இந்த உலகத்திலே அனுப்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது அவர் எழுதுகிறார். கலாத்தியர் 4:5 எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்னு பாருங்க. 4வது அதிகாரத்தில் அவர் என்ன எழுதுகிறார்னா, வாசிங்க சிஸ்டர். காலம் நிறைவேறின போது இடத்திற்கு பிறந்தவரும், சொல்லுங்க சிஸ்டர். ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். நல்லா யோசிச்சு பாருங்க. தேவன் காலம் நிறைவேறின போது, ஆதிகாமம் 3:14-3:15 ஆரம்பிச்ச அந்த வாக்குத்தத்தம் பழைய ஏற்பாடில் இருக்கிற எல்லா தீர்க்கதரிசிகளும் பேசுறாங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் காலம் கரெக்டான இந்த டைம் வந்தபோது கிறிஸ்துவை தேவன் இந்த உலகத்திலே உங்களுக்காக எனக்காக அனுப்பி வைத்தாராம். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்தமாக்கும்படியாக ஒரு பரிசுத்த தேவனை பாவியாக கல்வாரி சிலுவையிலே தேவன் ஒப்பு கொடுத்தார். பாவமே செய்யாத தேவன், பரிசுத்த தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை உங்களுக்காக எனக்காக கொடுத்திருக்கிறார்னா, அவர் நம்ம மேல வைத்த அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். நம்ம இந்த காலை வேளையில் கிறிஸ்துவை கொண்டாடும் போது அவரை பற்றி ஒரு சின்ன காரியத்தையாவது நம்ம மற்றவங்களுக்கு அறிவிக்கிறவர்களா மாறணும். ஏசாயா தீர்க்கதரிசி கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் சொல்லுகிறார், எனக்கு ஒரு பாலகன் பிறந்தார், எனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எனக்கு ஒரு குமாரன் எனக்காக இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டார் சொல்லிட்டு சொல்றாரு. அவர் அதிசயமானவர். கிறிஸ்துவனுடைய பிறப்பே அதிசயமானது. கன்னி மரியாளுடைய வயிற்றில் பிறக்கிறாரு. அவ கேட்கிறா, தேவதூதட்ட கேட்கிறா, இது எப்படி ஆகும்?
அவன் சொல்றான், உனக்கு இனத்தாளாகிய எலிசபெத்து இந்த முதிர் வயதிலே என்ன பண்ணியிருக்கிறார்? கற்பம் தரித்து அவளுக்கு இப்போது 6 மாசம் ஆயிடுச்சுங்கிறாரு. என்ன பாருங்க, ஒரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்னியின் வயிற்றிலே ஒரு குழந்தை பிறக்க போகுது. ஒரு முதிர் வயதான ஒரு ஸ்திரீ, ஒரு எலிசபெத்தின் வயிற்றிலே இனி ஒரு குழந்தை பிறக்குது. ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பாருங்க, 2 அதிசயத்தை தேவன் விளங்க பண்ணுகிறார். தேவனாலே எல்லாம் கூடும். கன்னியின் வயிற்றிலே குழந்தையை உருவாக்க தேவனாலே கூடும். கற்பம் தரிக்காது என்று சொல்லி இருந்த வயசான ஒரு எலிசபெத்துக்கு வயிற்றிலே ஒரு யோவானை பிறக்க வைக்க கர்த்தராலே கூடும். பழைய ஏற்பாட்டின கடைசி மனுஷனா யோவான் வாரான். வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு நமக்காக புதிய ஏற்பாட்டில் ஒரு ரட்சகர் இதை வந்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டினுடைய பிகினிங். 2 பேரும் சந்திக்கிறாங்க. 2 பேருடைய தாய் மரியாளுடைய வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது, எலிசபெத்தின் வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது. 2 பேரும் சந்திக்கிறாங்க. இவன் அவளை வாழ்த்தின உடனே குழந்தை துள்ளிட்டான். இவன் சொல்லிட்டு உடனே இவன் என்ன சொல்றானா, நான் எவ்வளவு பெரிய பாக்கியவதி, என்னுடைய ஆண்டவரனுடைய தாயை காண எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது என்று. அல்லேலூயா, எவ்வளவு பெரிய பாக்கியம். 2 பேரும் சந்திக்கிறாங்க. 2 பேரும் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆட்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம், அதிசயம், பெரிய அதிசயம். இந்த காலை வேளையிலே நம்மளை தேவன் நம்ம என்ன நினைக்கணும்னா, எனக்கு ஒரு பரிசாக, ஒரு ஈவாக பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி தகுதி இல்லாத என்னை தகுதியுடையவனாக மாற்றினார். வேறு மனிதனாய் என்னை மாற்றிவிட்டார். ஒரே நிமிஷத்தில் என்னை வேறு மனிதனாய் மாற்றினார். இப்போ தகுதியுடையவனாய் சபையிலே வந்து கிறிஸ்துவை, தேவாதி தேவனை, ராஜாதி ராஜாவை நான் கொண்டாடி கொண்டிருக்கிறேன். எத்தனையோ மனிதன் இதை தெரியாம அலைஞ்சுகிட்டு இருக்கிறான். கோடிக்கணக்கான ஜனங்கள் கிறிஸ்து யாருன்னு தெரியாம தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு எனக்கு கிடைத்த பாக்கியம், கிறிஸ்து என்னுடைய இரட்சகர். என்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவதற்கு மனிதனாய் ஒரு கன்னி மரியின் வயிற்றிலே உருவானவர் அப்படின்னு சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம், அதிசயமானவர். எல்லாரையும் பாவிகளை தேடி இந்த உலகத்துக்கு வந்தார். எல்லாம் பணக்காரனை தேடி போவான், பெரிய பெரிய ஆட்களை தேடி போவான். இந்த கிறிஸ்து பாவியை தேடி வந்தார். குஷ்டரோகம் வந்தா கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எனக்கு என்னை சுத்தமாக்கணும், எங்க வாயா அப்படிங்கிறாரு. என் சித்தம் என்னன்னு தெரியுமா? நீ சுகமா இருக்கணும். உன்னை எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்களா? ஊருக்கு வெளியில தள்ளிட்டாங்களா? யாரும் உன்னைய தொடமாட்டேங்கிறாங்களா? எல்லாரும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா? வா, நான் உனக்கு சுகத்தை தருவேன். தொட்டு சுகமாக்கினார், தொட்டு சுகமாக்கினார். தொடாம உங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களா? உங்களை வேண்டான்னு சொல்றாங்களா? நல்லவன் இல்லைன்னு சொல்றாங்களா? இந்த கிறிஸ்துவை பிடிச்சுக்கோங்க. அவர் சொல்லுகிறார், என்கிட்ட வந்தேனா, என்னை நோக்கி பார்த்தேனா பழிச்சுக்கிடுவேன். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. சகோதரிகள் சொல்றாங்க, ஆண்டவரே நான் மரித்து 4 நாள் ஆயிடுச்சு, நாரும் ஆண்டவரே கல்லறையை திறக்க வேண்டாங்கிறாங்க. எவ்வளவு நல்ல தேவன். இல்ல, திறங்கிறாரு, திறன்னு சொல்றாரு. லாசருவே எழுந்து வாங்கிறாரு. உனக்கு நாரும், எனக்கு அது மகிமையாய் மாறும். நான் உன்னைய நாத்தத்தை மகிமையாய் மாற்றுவதற்காக இந்த உலகத்துக்கு வந்தேன். ஒரு ஸ்திரியை பிடிச்சிட்டு வராங்க, கையும் களவுமாய் பிடித்து வந்தோம்ங்கிறாங்க. சொல்றது யாரு? வேதபாரகர், பண்டிதர்கள், பரிசேயர், சதுசேயர் எல்லாம் கூடி நிற்கிறான். ஆண்டவரே, நியாயப்பிரமாணம் சொல்லுறது, இவளை வேசித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தா கையங்களவமா பிடிச்சிட்டு வந்திருக்கிறோம். இவளை நீர் என்ன சொல்லுகிறீர்? நியாயப்பிரமாணம் கல்லறிந்து கொல்ல சொல்லுகிறதுன்னு கல்லையும் கையில் வச்சுட்டு நிற்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், பாவம் இல்லாதவன் அவன் மேல கல்லறிங்கன்னு. ஒருத்தனை எரியல, எல்லாம் கீழே போட்டு போயிட்டான். அந்த எல்லாவனும் வேண்டான்னு ஒதுக்கினவளை, பாவியாயிருந்தவளை, ஒரு வேசிய ஆண்டவர் ஒரே நிமிஷத்தில் பரிசுத்தமா மாற்றி, போ பாவம் செய்யாத பிழைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்தார். எவ்வளவு நல்ல தேவன்.
பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, வேண்டாம்னு தள்ளுனவனெல்லாம் ஓடி வந்து தேடி தேடி போய் கூப்பிட்டு அவனை பரிசுத்தமாக்கி தன்னுடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து அவனை பரிசுத்த பிள்ளையாய் மாற்றி அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்து பரலோகத்துக்கு போகும் வழியை காண்பித்து அதுக்காக வந்த கிறிஸ்துவை இந்த காலை வேளையிலே நான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எதற்காக கொண்டாடி கொண்டிருக்கிறோம்? இந்த ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் வந்து உங்களையும் என்னையும் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி ரட்சித்து பாவியை பரிசுத்தமாக்கி பரலோகத்துக்கு போற வழியை காண்பித்து கொடுத்து வீட்டுக்கு முற்றத்தில் வீட்டுக்கு மேல நட்சத்திரத்தை தூக்குங்கன்னு சொல்றாரு. நீ நட்சத்திரத்தை தொங்க விட்டு இருக்கிற, கிறிஸ்துவாகிய ஒளி உனக்குள்ளே வந்திருக்கிறது. இந்த கிறிஸ்துவாகிய ஒளி உனக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ இலவசமாய் வாங்கின இந்த ஒளியை, இந்த வெளிச்சத்தை யாருக்காவது கொடுத்தியா? யாராவது உன்னை பார்த்து ரட்சிக்கப்பட்டாங்களா? உன் பக்கத்து வீட்டுக்கு எப்படி இருக்கிற? உனக்கு எதிர்த்த வீட்டில் எப்படி இருக்கிற? கூட உன் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவ்வளவு பேரும் இந்த இயேசுவை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களா? உறவினர்கள், உன் சொந்தக்காரங்க கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களா? அவங்களுக்காக இந்த வெளிச்சத்தை நீ அனுப்பினியா? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருந்த ஒன்னை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வெளிச்சம் ஓ மூலமா அநேகருக்கு போகணும், அநேகர் ரட்சிக்கப்படணும், அநேகர் உன்னைய தேடி ஓடி வரணும். இன்னைக்கு 4 பேரை வச்சுட்டு நீ கேக் வெட்டினேனா அடுத்த வருஷம் உன் வீட்டில் 50 பேர் இருக்கணும், 4 பேருக்கு 40வது வரணும். ஹல்லேலூயா. ஒரு நோக்கத்தோடு, ஒரு பெரிய திட்டத்தோடு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி, வார்த்தையை மனுஷனாக இந்த உலகத்திலே அனுப்பினார். உங்கள் கையில் வார்த்தையை கொடுத்திருக்கிறார், நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல சபையை கொடுத்திருக்கிறார், நல்ல போதகரை கொடுத்திருக்கிறார், வசதியை செய்து கொடுத்திருக்கிறார், வேலையை கொடுத்திருக்கிறார், பணத்தை கொடுத்திருக்கிறார், பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு மற்றவங்களுக்கு போகணும், வாக்கு தத்தங்கள் நிறைவேறணும். எப்படி காலம் நிறைவேறின போது புதிய பழைய ஏற்பாடுகளை கம்ப்ளீட் வாக்கு தத்தங்களும் ஒரே நாளில் நிறைவேறிச்சு. உங்க மூலமா உங்களுக்கு என்று கர்த்தர் வச்சிருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறணும். நீங்க நினைக்கிறீங்க ஈஸியா வந்து உட்கார்ந்துட்டேன்னு, கிடையாது. இந்த புஸ்தக சுருளிலே உங்களை குறித்து இன்றைக்கு எப்படி இருக்கணும், நாளைக்கு எப்படி இருக்கணும் எல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே, ஆதி காலத்திலேயே, உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டபடி கிறிஸ்து பிறந்தார். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். உங்க மேல ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார், உங்க மேல ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். உங்க மூலமா அநேகர் நல்ல காரியங்களை, நற்கிரியைகளை பெற வேண்டும். அநேகர் கிறிஸ்து ஆகிய இந்த வெளிச்சத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அநேகர் இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வர வேண்டும். ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். கர்த்தர் இந்த கால வேளையிலே உங்களுக்கு அதை உணர்வுடையவர்களாக மாற்றுகிறார். வெடிவெள்ளி நட்சத்திரம் எப்படி போகணும்னு தெரியாது, அது வழி நடத்திக்கிட்டு வரும். எங்க நிக்கணும்ங்கத அந்த நட்சத்திரம் உங்களுக்கு காட்டும். யாருக்கு சுவிசேஷம் சொல்லணுங்கிறத அந்த நட்சத்திரம் உங்களுக்கு போதித்து உணர்த்தும். நீங்க பார்த்தீங்கன்னா 3 பேரும் திரியேக தேவன் இதில் இடைப்படுவார். இந்த பிறப்பில் பிதாவாகிய தேவன் உங்களுக்காக சொந்த குமாரனை முழுமையாக முழுமனதோடு ஒப்பு கொடுத்தார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை, உங்க பிள்ளைக்கு இப்போ ஒரு சின்ன ஃபீவர் வந்துருச்சுன்னா உங்களால் தாங்க முடியாது. பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை கல்வாரி சிலுவையிலே அடிக்க, நொறுக்க, அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி ஒப்பு கொடுத்தார். குமாரனாகிய கிறிஸ்து தன்னுடைய சொந்த சரீரத்தை, ஆவி, ஆத்துமா சரீரத்தை நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும்படியாக முழுமையாக கல்வாரியிலே ஒப்பு கொடுத்தார். ஒரு வார்த்தை பேசியிருந்தார்னா அந்த பிலாத்து அவரை விடுதலையாக்கியிருப்பான். அவர் பேசவில்லை. ஏன் வாயை திறக்கல? நீங்களும் நானும் ரட்சிக்கப்படணும், நீங்கள் நானும் இந்த கிறிஸ்துவை கொண்டாடணும், நம்ம மூலமா அநேகர் கொண்டாடணும் என்பதற்காக அவர் வாயவே திறக்கல. அது மட்டுமா சொல்றாரு, நான் போனா நான் உன்னைய என்ன பண்ண மாட்டேன், உன்னைய திக்கற்றவராய் விட மாட்டேன்,
நான் போனோம்னா தேற்றரவாளன் வருவார், அவர் கூட வாசம் பண்ணுவார், உன்னை ஒரு ஆலயமாக எடுத்து அவர் பயன்படுத்துவார். திரியேக தேவன் இந்த கிறிஸ்துவின் பிறப்பிலே மகிமையா இடைப்பட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். அந்த திரியேக தேவன் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார், ஆலயமாய் உங்களை தெரிந்தெடுத்துக்கிறார். இந்த ஆலயத்துக்கு மூலமாய் அநேகர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அநேகருக்கு வெளிச்சமாய் ஒளியாய் நீங்களும் நானும் மாற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக சரியானத்துக்கு முடிக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். என்னிடத்தில் விசுவாசம் வையுங்கள். நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். நான் வாசிப்பதுக்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு பிறந்த இந்த நாளை நாம் கிறிஸ்மஸ் என்று சொல்லி நாம் கொண்டாடுகிறோம். முதலாக விண்வெளியில் கால் வச்சவங்க யாருன்னு தெரியுமா? பிள்ளைங்களுக்கு தெரியுமா? யூதாசா? சரி, இப்போ பாருங்கள், முதலாக விண்வெளியில் கால் வச்சவங்க யாருன்னா யார்? நீல் ஆம்ஸ்ட்ராங். கரெக்டாக சொல்கிறாங்க. எல்லோரும் கைகளை தட்டுவோம். சின்ன பிள்ளைங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க. அமைதியாக இருக்கிறாங்க, கரெக்டாகவும் பதில் சொல்லிட்டாங்க. பாருங்கள், நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் முதலாக விண்வெளியில் கால் வச்சாங்க. அவங்கக்கிட்ட கேட்கும்போது, நீங்கள் முதல்ல விண்வெளியில் கால் வச்சிங்க, ஆனால் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டப்ப அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா நாங்கள் விண்வெளியில் கால் வச்சது பெரிய விஷயம் இல்லை, பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு தேவன் இயேசு பூமியில் கால் வச்சதான் பெரிய விஷயம்னு சொன்னாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் கடவுளாக இருந்தவர் மனுஷாவதாரம் எடுத்து வந்து நமக்காக இந்த பூமியில் பிறந்ததான் பெரிய விஷயம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் நான் பார்க்கும்போது இந்த இயேசு கிறிஸ்து அவர் எங்கே பிறந்தார்னா மாட்டு தொழுவத்தில் சத்திரத்தில் பிறந்தார். சத்திரத்தில் பிறந்தாலும் அவர் சரித்திரம் படைத்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எங்கே பிறந்தோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம அம்மா அப்பா என்ன செய்கிறாங்கன்னு முக்கியம் இல்லை, நம்ம என்ன வேலை பார்க்குறோம் என்ன படிச்சிருக்கணும் முக்கியம் இல்லை. ஆனால் நம்ம கூட ஆவியானவர் இருந்தால் நம் சரித்திரம் படைக்கிறவங்கள கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் மாடு மேய்ச்சவங்கள ஆண்டவர் பெரிய ஊழியக்காரங்கள கர்த்தர் பயன்படுத்தியிருக்கிறார், பெரிய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரங்களாக மாறியிருக்கிறார். நான் அடிக்கடி சொல்கிறது, ப்ரொஃபஷனல் டஸ் நாட் மேட்டர், என்ன சொன்னால் பிளேஸ் டஸ் நாட் மேட்டர், பிரசன்ஸ் ஆஃப் காட் இஸ் மேட்டர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார். பிறந்ததுமே அங்கே எத்தனையோ ஐயா அவர்கள் சொன்னதைப் போல ஆனால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. இதை கேள்விப்பட்ட சாஸ்திரிகள் ஞானிகள் அவர்கள் என்ன செய்யணும், இயேசுவை தேடி வர்றாங்க. இயேசுவை நேராக தேடி வர்றாங்க. எத்தனையோ மைல் தூரம், கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் பண்ணி அங்கே போய் அங்கே எருசலேமில் இருக்கிற ஏரோது ராஜாட்ட போய் கேட்குறாங்க. அவங்க கேட்குறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு சொல்லி அரண்மனையில் இருக்கிற அங்கே ஏரோதுட்ட போய் கேட்குறாங்க. ஆனால் அது கேட்டதுமே ஏரோதுக்கு தெரியல. அந்த என்ன சொன்னாங்க, ஏரோது ராஜாவுக்கு தெரியல. இதை கேட்டதுமே ஏரோதும் அவனுடைய அரண்மனையில் இருக்கிற எல்லாரும், இந்த நகரத்தார் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, பயப்பட்டார்கள், கலங்கினார்கள். பாருங்க, காரணம் என்னன்னா தவறான புரிந்து கொள்ளுதல் அங்கே கலக்கத்தையும் அங்கே உண்டாக்குகிறது. தவறான புரிந்து கொள்ளுதல். இந்த ராஜா என்ன செஞ்சாருன்னா, என்ன சந்தோஷப்பட்டிருக்க வேண்டிய ராஜா, கலங்கிருக்க வேண்டிய ராஜா, கலங்கிருக்க தேவையில்லை, களிப்பாய் இருக்க வேண்டிய ராஜா, நமக்காக ராஜா இயேசு பிறந்திருக்கிறாரேன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்க வேண்டிய ராஜா கலங்கினான், துக்கப்பட்டான். அவனுக்குள்ள ஒரு எரிச்சல் வந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தவறான புரிந்து கொள்ளுதல். இங்கே நான் பார்க்கும்போது இந்த சூழ்நிலையில் ராஜாவுக்கு தெரியல, ஆனால் ஆண்டவர் பார்க்கும்போது சாஸ்திரிகளுக்கு வழிகாட்ட முடியல, ராஜாவுக்கே தெரியல. ஆனால் இங்கே பார்க்கும்போது என்ன செஞ்சாங்கன்னா, ஆண்டவர் பார்த்தாரு, சாஸ்திரிகள் என்ன செய்ய, என்னை தேடி வந்துட்டு இல்லை, என்னுடைய குமாரனை பார்க்க நீ வந்துட்டு இல்லை, என்னை நம்பி வந்துட்டு இல்லை. நான் உனக்கு உலகத்தில் இருக்க ராஜா, உனக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம், நீ நம்பி போன அந்த ராஜா உனக்கு வழிகாட்டாமல் இருக்கலாம், ஆனால் நான் நட்சத்திரத்தை வச்சு உனக்கு வழிகாட்டுவேன்னு சொல்லி ஆண்டவர் நட்சத்திரத்தை வைத்து இயேசுனுடைய பிறப்பை எங்கே பிறந்திருக்கிறார்னு நட்சத்திரம் காண்பித்தது. அல்லேலூயா சொல்லும், அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்தில் இருக்கிற தலைவர்கள் நமக்கு வழிகாட்டாமல் போகலாம்,
நான் என்ன அரண்மனையில் இருக்கிறவர்கள் வழிகாட்டாமல் போகலாம், ஆனால் இயேசுவை நம்பி போனா அவர் நமக்கு வழிகாட்டுவதற்கு வல்லமையுள்ளவர். இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை என்னவென்றால், நீங்கள் நம்பினவர்கள், செல்வாக்கு மிகுந்தவர்கள், அதிபதிகள், அவர்கள் வேணா உங்களுக்கு வழிகாட்டாமல் போகலாம், அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் நம்பி இருக்கிறீங்க பாருங்க, நீங்கள் நம்பி வந்தீங்க பாருங்க, அந்த இயேசு உங்களுக்கு வழிகாட்டுவார். ஆண்டவர் எங்கே போகணும்னு சொல்லி தருவார். அதனால தான் நீங்கள் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தில் வாசிக்கும் போது, அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வழி நடத்தக்கூடிய தெய்வம். ஹல்லேலூயா. உங்களை நடத்துவார், உங்களை குடும்பத்தை நடத்துவார், பிள்ளைகளை நடத்துவார், எல்லாரையும் கர்த்தர் நடத்துவார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏரோது கலங்கினான், அந்த ராஜா கலங்கினான். இயேசுவை தவறாய் புரிந்து கொண்டால் கலக்கம் வரும். ஆனால் இயேசுவை சரிதாய் புரிந்து கொண்டால், இயேசு எனக்காக பிறந்தாரு, எனக்கு போட்டிக்காக இயேசு பிறக்கல, என் வாழ்க்கையை மாற்றுவதற்காக பிறந்தார், எனக்கு என் வாழ்க்கையை மாற்றுவதற்காக பிறந்தான்னு சொல்லி ஏரோது அறிந்திருந்தார் என்றால், அவர் என்ன செஞ்சிருக்க மாட்டார்னா, பொறாமைப்பட்டிருக்க மாட்டார், அவர் கலங்கி இருக்க மாட்டார், சந்தோஷப்பட்டிருப்பார். இந்த சாஸ்திரிகளோடு சேர்ந்து போய் இயேசுவை வணங்க அவர் தேடி போயிருப்பார். இயேசுவை தேடி போகாமல் என்ன செய்றாங்க, பிரச்சனையை உண்டு பண்ணுவதற்கு அந்த ஏரோது அங்கே நினைத்ததை பார்க்கிறோம். இந்த ஏரோது அந்த பார்க்கும்போது சாஸ்திரிகள் நேராக போய் என்ன சார் அரண்மனைக்கு போகிறாங்க. அரண்மனையில் இயேசு பிறக்கலை. என்ன சார், ராஜாக்கள் எப்பொழுதுமே அரண்மனையில் தான் பிறப்பார்கள். ஆனால் இந்த ராஜா எல்லா ராஜாக்களைப் போல அல்ல. இந்த இயேசு ராஜா மாட்டுத் தொழுவத்தில், ஆண்டவர் சத்திரத்தில் பிறந்தார். ஆண்டவருக்கு மகிமை. அந்த ராஜாவுக்கு இடமில்லை என்றால் உங்களுக்கு எனக்கு இடம் இல்லாமல் இருக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே பார்க்கும்போது அங்கே சத்திரத்தில் இடமில்லை, மாட்டுத் தொழுவத்தில் அங்கே பெரிய இடத்துல இடமில்லை, ஆனால் மாட்டுத் தொழுவத்தில் இயேசு பிறந்ததை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா ராஜாக்களைப் போல இந்த ராஜா இல்லை. மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தாலும் அவர் இரட்சகராக பிறந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டா. தாழ்மையின் ரூபம் எடுத்து வந்ததை நான் பார்க்கிறோம். இந்த சாஸ்திரிகள் நேராக போனாங்க, இயேசுவை கண்டார்கள். அது குழந்தையாக இருந்தது. கண்டபோது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு சாப்டர் 2:11 வாசிப்போம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில் வாசிக்கும் போது, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்த போது பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இங்கே நாங்க பார்க்கும்போது சாஸ்திரிகள் இயேசுவை கண்டபோது என்ன செய்தார்கள் என்று சொல்லி 3 காரியங்களை குறித்து நான் பார்க்க போறோம். முதலாவது, இந்த சாஸ்திரிகள்னா சாதாரண ஆள் இல்லை. ராஜா ஏரோதுவை சந்திக்கிற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா அவங்க செல்வாக்கு பெற்றவங்க, ஞானிகள், பணக்காரர்கள், செல்வாக்கு பெற்றவர்கள், செல்வந்தர்கள், என்ன சார் அடுத்து ஞானி, ஆனால் ஞானம் படைத்தவர்கள். இப்படிப்பட்டவர்கள் என்ன செஞ்சாங்க, இயேசுவை தேடி எத்தனையோ கிலோமீட்டர் தூர வந்தாங்க. ஏன்னா அவங்க சரியாக இயேசுவை அறிந்ததினால இயேசுவை தேடி வந்ததை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஏரோதுக்கு தெரியலேன்னு சொன்னதுமே, எனக்கு இயேசு எங்கே பிறந்தாருன்னு தெரியல அப்படின்னு சொன்னதுமே, இவங்க பின்வாங்கி போயிடல. எப்படினாலும் அந்த இயேசுவை தேடி வரணும்னு சொல்லி, அந்த இயேசுவை பார்த்தாகணும்னு சொல்லி நேராக இயேசுவை தேடி வந்ததுமே, நேராக அவங்க செஞ்ச காரியம், அந்த சாஸ்திரிகள் இயேசுவின் பாதத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள். தங்களுடைய என்ன சாஷ்டாங்கமாய் விழுந்தாங்க. எப்பயுமே பெரிய காலில் யார் காலில் விழுவாங்கன்னா, பெரிய ஆட்கள் வந்து காலில் விழுக மாட்டாங்க. ஆனால் பெரிய செல்வந்தர்கள், செல்வாக்கு பெற்றவர்கள், பெரிய படித்தவர்கள், ஞானத்தில் சிறந்தவர்கள், ஆனால் சிலங்க காலில் விழுகிறாங்கன்னா அவங்க என்ன தெரியுங்களா, இவங்க தேவனை இயேசு யார் என்று அறிந்து கொண்டார்கள். காலில் யார் காலில் விழுவாங்க, பொதுவாக பெரியவங்க காலில் விழுவாங்க. கல்யாணமானதுமே என்ன செய்வாங்க, நீங்கள் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே சாஸ்திரிகள் இவர்கள் என்ன செய்யணும், சின்ன குழந்தை, பெரியவர்கள் சின்ன குழந்தை காலில் விழுகிறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க தெரிந்து கொண்டார்கள், இந்த இயேசு சாதாரணமானவரில் கிறிஸ்து பிறந்திருக்கிறார். கிறிஸ்துனா என்ன அர்த்தம்னா அபிஷேகம் பண்ணப்பட்டார். அனாயிண்டட் ஒன். இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்.
அபிஷேகம் பண்ணப்பட்டவர் காலில் விழுந்தாங்க. அப்பனா என்னத்தனா, ஞானிகள் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க காலில் விழ வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகம் ஞானிகளை என்ன சொன்னா தலைகுனிய பண்ணும். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அபிஷேகம் இருக்குமானால் ஞானிகள் நம்மை தலைகுனிவார்கள். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க, சின்ன குழந்தை அதுக்குள்ள அபிஷேகம், கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஞானிகள் காலில் விழுகிறாங்க. அதுக்கு காரணம் இவங்களுக்குள்ள கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நமக்குள்ள அபிஷேகம் இருக்குமானால் ஞானிகளை அபிஷேகம் தலைகுனிய பண்ணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே பார்க்கும்போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இயேசுவின் பாதத்தில் விழுந்தார்கள். ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தார்கள். நாம் படித்திருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், பதவியில் இருக்கலாம், எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலைமையில் இருந்தாலும், ஆனால் கர்த்தருடைய பாதத்தில் விழ கற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் தாழ்மையாக நம்மை தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுகிறது, பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். இவர்கள் படித்தவர்களாக இருந்தாலும், பணக்காரர்களாக இருந்தாலும், செல்வர்களாக இருந்தாலும், ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவரை பார்த்ததுமே இதெல்லாம் ஒன்றே இல்லைன்னு சொல்லி சாஷ்டாங்கமாய் விழுந்ததை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் கிறிஸ்துமஸ் நாளில் வந்திருக்கிற நானும் நமக்கு எவ்வளவு விசேஷமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆண்டவருக்கு முன்பதாக we are nothing before our almighty God. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது கர்த்தருக்கு முன்பதாக ஒன்றுமில்லை. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு இருக்கிற படிப்பு ஒன்றுமில்லை, எனக்கு இருக்கிற பணம் உம்முடைய சமூகத்திற்கு முன்பதாக ஒன்றுமில்லை என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நாம் தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு வல்லமையுள்ளவர். நீங்கள் எந்த அளவுக்கு தங்களை தாழ்த்துகிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்துகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் நானும் ஆராதிக்கிற அந்த ஆண்டவர், அவர் பார்த்தீங்கன்னா அவரே தம்மை தாழ்த்தினார். பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்து மனுஷனாவதர் அடுத்து வந்து என்ன சொல், தன்னை மதிக்காத, தன்னை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களிடத்தில் தன்னை தாழ்த்தி போவார் என்றால், நீங்களும் நானும் எதற்கு நாம் மரியாதையை நாம் எதிர்பார்க்கிறோம்? எதற்கு நாம் எந்த ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறோம்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மதிக்காத மனிதர்களை தேடி வந்தாரு, தன்னை தேடாத ஜனங்களை தேடி வந்தாரு. இந்த இயேசு எவ்வளவு நல்லவர். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் பார்க்கும்போது சாஸ்திரிகள் இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள், சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள். இந்த நாளில் சாஸ்திரிகளைப் போல ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் விழும்போது ஆண்டவருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உங்க பலத்தினால் முடியாத காரியமா இருக்கலாம், உங்க பராக்கிரமத்தினால் முடியாத காரியமாய் இருக்கலாம். நீங்க சாஷ்டாங்கமாய் இயேசுவின் பாதத்தில் விழும்போது கர்த்தர் உங்களை கொண்டு இந்த வருகிற வருஷத்தில் பெரிய காரியங்களை, புதிய காரியங்களை அவர் செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இயேசுவின் பாதத்தில் எந்த மனிதன் விழுகிறானோ, மனிதனுடைய பாதத்தில், எந்த அதிகாரியுடைய பாதத்தில் கர்த்தர் விழ வைக்க மாட்டார். இயேசுவின் பாதத்தில் எந்த மனிதன் காத்திருக்கிறானோ, எந்த ஆஸ்பத்திரியிலும் காத்திருக்க விட மாட்டார், எந்த பணத்திற்காக யாருக்காக காத்திருக்க விட மாட்டார். கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது அந்த மனிதனை கர்த்தர் உயர்த்துகிறார். அந்த மனிதனை கழுகுகளைப் போல எழும்ப பண்ணுகிறார். அவனுடைய உயர்வை, அவனுடைய மேன்மையை யாரும் தாழ்த்த முடியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாஸ்திரிகளைப் போல ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். நமக்கு கொஞ்சம் படிப்பு இருந்தா நாம் மற்றவர்களை மதிக்கிறதில்லை, எல்லாரும் சொல்லுவதில்லை. கொஞ்சம் பணம் வந்தா நாம் மற்றவர்களை எல்லாரும் உலகத்தில் இருக்கவங்க சொல்றோம். அவங்க நடை மாறுகிறது, பேச்சு மாறுகிறது, அவங்களுடைய பெனசன் எல்லாம் மாறுகிறது. ஆனால் ஞானிகளிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், ஏன்னா பொண்ணை கொண்டு வந்திருக்காங்க, பொண்ணை கொடுத்துட்டு, ஏன்னா இன்னைக்கு இருக்கந்தா பொண்ணு நான் வச்சிருக்கேன் உங்களுக்குன்னா வீடு தேடி வரோம், நீங்களாம் வர வேணாம், நாங்கள் எத்தனை நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா கோல்டு நீங்கள் வச்சுருக்கீங்க, நாங்கள் வாங்க வரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பொண்ணின் மேலே கவனம் வைக்க மாட்டான். என்ன செய்யணும் தெரியுங்களா? அவங்க அதை தேடி வரட்டும்னு சொல்லி இருக்கான். அபிஷேகம் அவர் ஒரு மனிதனுக்குள் இருக்குமானால், அவர்கள் சின்னவர்களோ பெரியவர்களோ அது முக்கியமல்ல. appearance not matter, anointing is matter. அவங்க கருப்பா இருக்காங்களோ, சிகப்பா இருக்கிறாங்களோ, ஒல்லியா இருக்காங்களோ, படிச்சிருக்கிறாங்களோ, படிக்கிறாங்களோ, படிக்கலையோ, அவங்க எந்த பின்னணியத்தை சார்ந்தவர்கள் அது முக்கியமல்ல.
உங்களுக்குள் எனக்குள் அபிஷேகம் இருக்குமானால் ஞானிகள் நம்மை தேடி வருவார்கள். ஞானிகள் நம்மை சும்மா கீழே விழுந்து வணங்குவது மாத்திரமல்ல, தமக்கு முன்பதாக தாழ்த்துவது மாத்திரமல்ல, நமக்கு என்ன செய்வார்கள் சொன்னா, என்ன செய்வாங்க? பொன்னையும் வெள்ளையும் விலையேறப்பட்ட காரியத்தை கர்த்தர் கொடுப்பார்கள். நமக்குள்ள தேவனுடைய அபிஷேகம் இருக்குமானால் ஆண்டவர் என்ன செய்வார்னா நம்மை பயன்படுத்த வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். இந்த சாஸ்திரிகள் இயேசுவின் பாதத்தில் விழுந்துட்டாங்க. திருப்பி வந்த வழியில் விழுந்தது இயேசுவின் பாதத்தில் விழுந்ததுக்கு பிறகு திருப்பி வீட்டுக்கு போகலான்னு, தன்னுடைய தேசத்துக்கு போகலான்னு நினைக்கிறாங்க. போன போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அங்கே ஏரோது பார்த்தா அவன் வழியை சொல்கிறேன், நீங்கள் போய் பார்த்துட்டு பிள்ளையும் தாயும் அந்த இயேசுவை பணிந்து கொண்டு எனக்கு சொல்லுங்கள், நானும் வரேன்னு சொன்னாங்க. ஆனால் தேவதூதன் அந்த சூழ்நிலையில் சொப்பனத்தில் காணப்பட்டு அந்த ஞானிகளோட பேசுகிறார். நீங்கள் வந்த வழியில் போக வேணாம். வாசிக்கும்போது 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிப்போம். மத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனம் வாசிப்போம். Matthew chapter 2:12 வாசிப்போம். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்க தேசத்திற்கு திரும்பி போனார்கள். shift your life. முதல்ல surrender your life. இரண்டாவது shift your life. அங்க தேவதூதன் சொல்றாரு, ஞானிகள்கிட்ட சொப்பனத்தில் பேசுறாரு, ஞானிகளே, இதுவரையிலும் நீங்க என்ன செய்ய வந்தீங்க, பணிஞ்சுக்கிட்டீங்க, ஆனா வந்த வழியில திரும்பி போகாதீங்க. வந்த வழியில திரும்பி போகாதீங்க. அந்த வழிதான் எங்களுக்கு தெரியுமே, வேற வழி எங்களுக்கு தெரியாது. இந்த வழிதான் ஒரு தெரியுமே. Devil has one way, God has many way for his own children. தம் பிசாசு ஒரு வழியை வச்சிருக்கிறான். ஆனா தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய பிள்ளைகளை உயர்த்த, தம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்த, தம்முடைய பிள்ளைகளை ஏரோதுடைய கைக்கு பாதுகாக்க தேவன் பல வழிகளை கத்தர் வைத்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில், அவருடைய பாதத்தில் விழுந்தவர்களுக்கு வேறு ஒரு வழியை, புதிய வழியை கத்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன், உம்முடைய சமூகத்தில் விழுகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் விழுவீர்கள் என்றால், ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், நீங்கள் போகாத வழியில கர்த்தர் நடத்துவதற்கு வல்லமை உள்ளவர். அதே வழியில தான் நான் போறேன், அந்த வழியில தான் நான் இருக்கிறேன் அப்படி சொல்ல நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இஃப் யூ சரண்டர் the feet of God, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் விழுவீர்கள் என்றால், வந்த வழியில கர்த்தர் அனுப்புகிறவர் அல்ல, ஒரு புதிய வழியில கர்த்தர் அனுப்புவதற்கு வல்லமை உள்ளவர். ஏரோது வழி காமிக்காம இருக்கலாம், ஆனால் ஏரோதுக்கெல்லாம் ராஜாதி ராஜாவாய் இருக்கிற அந்த இயேசுவை தேடி வந்த உங்களை கர்த்தர் வழி நடத்துவதற்கு வல்லமை உள்ளவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவதூதன் சொல்றாங்க, வந்த வழி போக வேணாப்பா, ஏன் நீ கவலைப்படுற? அந்த வழியில போனா பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறியே, நீ வேற வழி காமிக்கிறேன், ஒரு புதிய வழியை நான் காமிக்கிறேன், நீ பயப்படாத. என்னை நீ தேடி வந்துட்டல்ல, நீ என்னை ஏற்றுக்கொண்டல, எவ்வளவு தூரம் நீ பிரயாணம் பண்ணி வந்திருக்கிற, ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்தை விட்டு இல்ல வந்த, உன் சொந்தக்காரங்க பகைச்சாங்கல்ல, அவமானப்படுத்தினாங்கல்ல, ஆனா அதன் மத்தியில எனக்காக வந்தல்ல, உன்னை நான் கைவிட்டுருவனா, உன்னை நான் வெட்கப்படுத்திடுவனா, உனக்கு இன்னொரு வழியை காமிப்பேன் சொல்லி ஆண்டவர் வேறு வழியை காண்பித்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதுவரையில் நீங்க என்ன செய்யணும், வேற வழியா வந்திருக்கலாம், இன்னைக்கு நீங்க அர்ப்பணிங்க, அதே வழியில நான் போக மாட்டேன், நான் வேற வழியா போக போறேன். என்ன வழி? என் வழி தனி வழின்னு சொல்லி அந்த வழி போறதில்ல. யார் சொன்னது? ரஜினிகாந்த் சொன்னார், என் வழி தனி வழின்னு சொல்லி அந்த வழியில போறதில்ல. சில என் வழி தனி வழி, இந்த வழியை நீங்க கேட்கவே கூடாது, இந்த வழியில தான் போவேன், அந்த வழியில போகாதீங்க, இயேசுவின் வழியில போங்க. ஏன்னா யோவான் 14வது அதிகாரத்தில் 1வது வசனம் நினைக்கிறேன், ஆனால் என் ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா 2வது வசனமா 1வது வசனமா, நானே வழி, இந்த வழியில போங்க, அந்த வழியில போன ஆசீர்வாதம் உண்டாகும். உங்க சொந்த வழியில போனீங்கல்ல, நண்பர்கள் காண்பிக்கிற வழியில போனீங்கல்ல, உங்க மன விரும்பின வழியில போனீங்கல்ல, அந்த வழியெல்லாம் இந்த வருஷம் மாத்துங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல அந்த வழியில போக மாட்டேன், இயேசுவின் வழியில,
தேவன் காண்பிக்கிற வழியில போவேன்னு சொல்லி இன்றைக்கு உங்க வழியை நீங்க திருப்பினீங்கன்னா புதிய காரியம் நடக்கும். கைகளை ஊற்றி அலையில சொல்லமா அல்லேலூயா. நாங்கள் எல்லாரும் நீங்கள் கிறிஸ்மஸ் அந்த மூடில் இருப்பீங்க, நான் பிரசங்க மூடில் இருக்கிறேன். என்ன செய்கிறேன்னா இன்னமேல் தான் இவ்வளோ பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, எப்போ போகிறதுன்னு தெரில. அது சர்வீஸ் காலையிலே இருந்தால் போய் இன்னமேல் எதுனாச்சும் பண்ணலாம். இப்படி நீங்கள் வேறு மூடில் இருக்கிறீங்க, பரவாயில்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சரி, இப்போ பாருங்கள், நீங்கள் நம்ம வழியை அவர் திருப்ப ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அந்த வழிக்கு நம்ம போனோம்னா அவர் நம்ம புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். நம்ம வாழ்க்கையில் சில நேரத்தில் ஏரோதுகள் நம்ம வழிகாமிக்காமல் இருக்கலாம், வழிகாமிக்க வேண்டியவங்க வழிகாமிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஏறுது நினச்சிருந்தா அங்கே இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு, அப்பா அங்கே வேறு தேசத்தில் வந்திருக்காங்க, காமிங்க, சொல்லுப்பா வழியா சொல்லியிருக்கலாம். ஆனால் கைவிட்டான். ஆனால் என்ன செய்ய, ஏரோது நம்பி போனவர் ஏரோது கைவிட்டான். ஆனால் இயேசுவை தேடி வந்தவங்களை ஆண்டவர் கைவிடலை. இந்த உலகத்தில் அவங்க கைவிடுவாங்க, செல்வாக்குள்ளவங்க கைவிடுவாங்க, எல்லாம் மாறிடுவாங்க. ஆனால் இயேசு மாத்திரம் மாறாதவர். அவர் நேற்று மாறி அப்படி இல்லை. இயேசு நேற்றும் இன்றும், எல்லாரும் சொல்லுவோம், இயேசு நேற்றும் இன்றும் நாளையும் மாறாதவர். நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவர். மனுஷன்லாம் மாறிடுவாங்க, ஆனால் இயேசு மாற மாட்டார். அவர் அந்த வழியிலே நடத்த மாட்டார், ஒரு புதிய வழியில் நடத்துவார். நான் எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவர் என்னை புதிய வழியில் நடத்துன்னு சொல்லி உட்காந்து நான் சோமனா, ஆண்டவர் அந்த வழியில் நடத்துகிறார். சில நேரத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் எதுனாச்சும் இருக்கா, ஆண்டவர் என் வாயினால் தவறாக நான் பேசிட்டேன்னா என் இருதயத்தை நான் பரிசோதித்து என் வழியில் நான் போக விரும்பலை, உங்கள் வழியை எனக்கு காமிங்க. என் வழியில் போனால் அது ஆபத்து, ஆனால் உங்கள் வழியை எனக்கு காமிங்கன்னு சொல்லி எப்பொழுதெல்லாம் நான் ஜெபம் பண்ணணும், அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் எனக்கு புதிய வழியை காமிக்கிறார். ஏரோதுகள் கதவை அடைச்சாலும் ஆண்டவர் தேவன் தம்முடைய பரலோகத்தை கதவை அடைக்கிறதில்ல, அவருடைய கதவை திறந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு வழியை காமிச்சு, எப்படிப்பா இப்படி போனாங்க, எப்படிப்பா திரும்பி வருவாங்கன்னு பார்த்தோம். சிலர் ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி மோசமாக போயிட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஏரோது நினச்சான் எப்படினாலும் திரும்பி வருவாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் நம்பி போனாங்கல்ல, திரும்பிலாம் வந்த வழியே வரல, பின்வாங்க கத்தர் விடலை. ஆண்டவர் பார்த்தாரு, ஆண்டவர் ஏரோதுக்கே புரியாத புதிய வழியில் கத்தர் நடத்தினார். ராஜாவுக்கே புரியாத, அதிபதிகளுக்கே புரியாத, தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு, தேவ சமூகத்தில் விழுகிறவர்களுக்கு, அதிபதிகளுக்கு புரியாத, ராஜாக்களுக்கு புரியாத புதிய வழியில் ஆண்டவர் நடத்துவார். சபை இந்த ஞானிகளைப் போல தேவ சமூகத்தில் விழுமென்றால், தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் விழுவார்கள் என்றால், அரசியல் தலைவர்களுக்கு புரியாத வழியிலே அரசியல் தலைவர்கள் பல வழிகளை வைத்திருக்கலாம், ஆனால் தம்மை தேடி வந்த தேவ பிள்ளைகளை நடத்துவதற்கு ஆண்டவர் அந்த பாதுகாக்கிறதுக்கு தேவன் புதிய வழியை கத்தர் வைத்திருக்கிறார். கத்தர் உங்களுக்கு ஒரு புதிய வழியை வைத்திருக்கிறார், உங்கள் குடும்பத்துக்கென்று ஒரு புதிய வழியை வைத்திருக்கிறார். அந்த வழியை யாரும் அடைக்க முடியாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்தபோது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்தபோது, எகிப்து ராஜா பார்வோன் நினைச்சான் வழியில் அவங்களுக்கு போறதுக்கு, எப்படினாலும் நம்ம வழியில தான் வந்தாகணும்னு சொல்லி நினைச்சான். ஆனா கர்த்தர் ஏரோதுக்கே புரியாத, அந்த ஞானிகளுக்கே, அதிபதிகளுக்கே, மந்திரிகளுக்கே புரியாத என்ன சினா செங்கடல்ல ஆண்டவர் பாதையை உண்டாக்கி அவர் நடத்தினார்னா உங்களை என்னையே நடத்த மாட்டார். அவர் நடத்துவாருங்க. ஹல்லேலூயா. அவர் உயர்த்துவாருங்க, அவர் விட்ட மாட்டாருங்க, அவர் கைவிட மாட்டாருங்க. அவர் பாதத்தில் விழுவதற்கு உங்களை அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணியுங்கள். புதிதாய் வந்திருக்கிறவர்களே, இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். எவ்வளவுக்கு ஆசை இருக்கலாம், அர்ப்பணிப்பு இல்லாமல் நம்ம ஆசை நிறைவேறாது. எனக்கு எவ்வளோ ஆசை இருக்கலாம், ஆசைக்கு ஏற்ற விதத்தில் எனக்கு அர்ப்பணிப்பு இல்லைன்னா கர்த்தர் ஒன்றையும் செய்ய மாட்டார். புதிய வழியில் வந்த வழியே அல்ல, தேவன் சொன்ன வழியில் செல்லும் போது புதிய காரியம் நடக்கும். வந்த வழியில் நடத்த விட்டுற மாட்டார், வந்த வழியில் கர்த்தர் விட்டுற மாட்டார். அதனால தான் கடந்த வாரத்தில் டிசிஷன், தீர்மானம், கடைசி வாரங்களில் வந்திருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும், தீர்மானம் எடுக்கணும். எதெல்லாம் தீர்மானம் எடுக்கணும் அதை குறித்து நாம் பார்த்தோம். அர்ப்பணித்து புதிய காரியங்கள்லாம் எதெல்லாம் நாம் விடணும், எரிக்க வேண்டிய காரியத்தை எரிக்கணும்.
போகி பண்டிகையில் அதான் நான் சொன்னது, எரிக்க வேண்டியதெல்லாம் பழசெல்லாம் எரிச்சிருவாங்க, ஏன்னா புதுசாக வரணுங்கிறதுக்காக. அதே மாதிரி நம்ம பழைய காரியங்களை எரித்து நம்ம வாழ்க்கையில் வழியெல்லாம் எந்த வழி நம்ம வழியை சீர்தூக்கி பார்த்து அதை சிந்தித்து பார்த்து நம்ம இயேசுவின் வழியில் நடக்கிறோமான்னு சொல்லி அறிந்து அந்த வழியில் போகும்போது நம்ம என்ன செய்ய, யாருக்கும் புலப்படாத இவங்க எப்படிங்க மேலே வந்துட்டாங்க, எப்படிங்க இந்த இப்படியே இவ்வளோ இதில் வந்தவ இப்படி வருவாங்கன்னு நினச்சேன், எப்படிங்க இப்படி போனாங்க அப்படின்னு ஏரோதுக்கு புலப்படாத ஏரோது ஞானத்தினால் அறிவினால் அவனே குழம்பி போகிற அளவுக்கு தேவன் தம்மை நம்பி வந்த பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்ய நடத்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏரோது சொல்லலாம், நான் அழிச்சிருவேன் விட்டுருவேன், ஓ மிரட்டெல்லாம் பழிக்காது. காரணம், அதை விட பெரிய ராஜா இருக்கிறார், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா இருக்கிறார். அவர் பாதத்தில் விழுந்த அவர் சமூகத்தில் தேடி வந்தாங்கல்ல, ஆண்டவர் விட்டுட்டாரா? விடலை. நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஞானிகள் பயப்படலை, ஆனால் அந்த வழியில் போனாங்க. ஒரே கடைசி சொல்லி நான் முடிக்கிறேன். 2வது அதிகாரம் மத்தேயு 12வது வசனத்தில் வாசிக்கும்போது அங்கே கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனார்கள். கீழ்ப்படிந்து புறப்பட்டு ஒபீடியன்ஸ் ஃபாலோ பிளஸ்ஸிங்ஸ் இன் அவர் லைஃப். வாசிப்போம் மத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனம் கடைசியா சொல்லி நான் முடிச்சிடுறேன். பின்பு அவர்கள் ஏரோதின் இடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். இங்கே நான் பார்க்கிறோம், வேறு வழியாய் புறப்பட்டு போனார்கள். இல்லை அவங்க என்ன சில நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்டுருவோமா அப்படின்லாம் சொல்லலை. பாருங்கள், சின்ன பிள்ளையை போல் கீழ்ப்படிஞ்சு போனாங்க. சாதாரண ஆட்கள் கீழ்ப்படிவாங்க, ஆனால் ஏன் தெரியுங்களா, பெரிய ஆட்கள் எவ்வளவு ஹம்பிளாக கீழ்ப்படுகிறாங்க பாரு. அதுதான் அப்படி அவ்வளோ பெரிய ஆட்கள் அவ்வளோ இருந்தும் கீழ்ப்படுகிறதை பார்க்குறோம். ஒபீடியன்ஸ் ஃபாலோ பிளெஸிங் இன் அவர் லைஃப். கீழ்ப்படிதல் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். கீழ்ப்படி இல்லாமல் என்ன படி இல்லை, மேல்படி இல்லை. அதனால் இங்கே இந்த சாஸ்திரிகள் கீழ்ப்படிந்து போனார்கள். எங்கேயோ போகலை, தேவன் சொன்ன வழியில் போனாங்க. பாதுகாப்பாக போனாங்க, சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு போனாங்க. குழப்பம் வரலக்கு இருந்துச்சு. ஏறாவது குழப்பத்தை கொண்டு வர நினச்சான், பிரச்சனையை கொண்டு வர நினச்சான். ஆண்டவர் பார்த்தார், அந்த வழியில் நடத்த மாட்டேப்பான்னு சொல்லிட்டு ஒரு புது வழியில் ஆண்டவர் நடத்தினதை நாம் பார்க்குறோம். நாம் கீழ்ப்படிதல் முக்கியமானது. ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். நாம் புது வருஷத்தில் எனக்கு என்ன வாக்குத்தத்தம், உனக்கு என்ன வாக்குத்தத்தம், இது பைபிளில் இல்லை. வாக்குத்தத்தம் இதெல்லாம் என்ன செய்ய, பைபிளில் இல்லாத ஒன்று. எங்கே வாக்குத்தத்தம் மாதத்துக்கு அதை டெய்லி இப்போலாம் வாக்குத்தத்தம் வருது, அது தினமும் ஒரு வாக்குத்தத்தம் அனுப்புகிறாங்க. மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம். இதெல்லாம் அவங்கள ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளை ஃபாலோ பண்ணுறோம். வருஷம் ஒரு வாக்குத்தத்தம். ஆனால் ஒன்று வாக்குத்தத்தமெல்லாம் எங்கே இதெல்லாம் அப்படின்னு இல்லை, சொல்லுவது தவறில்லை. ஆனால் நம்ம ஆண்டவருக்கு உபாகமம் 28 ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை மாத்திரமில்ல, எல்லா வாக்குத்தத்தையும் தர்றார். அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம வாழ்க்கையை மாற்றி நம்ம வழியை மாற்றி நம்மளை சரிப்படுத்தும் போது நம்ம நினச்சி பார்க்காத வழியில் ஆண்டவர் நடத்துவார். அந்த வழியை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இவங்க எப்படிங்க உயர்ந்துட்டாங்க, இவங்க எப்படிங்க மேலே வந்துட்டாங்க, இவங்க எப்படி இந்த காரியத்தை செஞ்சுட்டாங்க, இவங்க கீழே இறங்கி போவாங்கன்னு நினச்சோம், ஆனால் எப்படி வந்துட்டாங்க? அது காரணம் ஆண்டவர் பாதத்தில் விழுந்தது. எங்கே போகிறதுன்னு தெரியலையா, திக்கு தடிமாறிக்கிட்டு இருக்கீங்களா, ஆண்டவர் பாதத்தில் விழுங்க. ஆண்டவர் பாதத்தில் விழும்போது ஆண்டவர் புதிய வழியிலே கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் கர்த்தர் சமூகத்தில் பாடுறவங்க பின்னாடி வர கேட்குறோம். எல்லாம் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை தாழ்த்துவோம். ஒரே நிமிஷம், என்னுடைய மனைவி 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது, டைம் ஆயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவருக்கும் மேரி கிறிஸ்மஸ். காட் பிளெஸ் யூ ஆல். பர்சனலாக உங்களை பார்த்து விஷ் பண்ண முடியலனாலும் இதை உங்களோட பர்சனல், ஐ வாண்ட் டு விஷ் எவ்ரிபடி பர்சனலி எ மேரி கிறிஸ்மஸ். இயேசு உங்கள் உள்ளத்தில் பிறந்ததுக்காக நான் இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆமேன். எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி பாஸ்டருக்கு பர்த்டே அப்படின்னு. பட் தெர் இஸ் அ சர்ப்ரைஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிம். கேன் வி கெட் தட் கேக் ப்ளீஸ்?
ஒரு சேர் மட்டும் இஃப் யூ கேன். ஸோ பாஸ்டர் இஸ் 43 years old now. 43 வயசு. இல்லை பட் தட் இஸ் நாட் த சர்ப்ரைஸ். ஹீ இஸ் செலிப்ரேட்டிங் his 30 years of ministry. 13 வயசில் ரட்சிக்கப்பட்ட அந்த வருஷத்துலேயே he committed himself to ministry and he was running a church in திண்டுக்கல் கன்னிவாடியில். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், 13-14 வயசில் வாலிபர்கள் எப்படி இருப்பாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அர்ப்பணிப்போட வாழ்க்கை. he is not from a background of a Pentecostal family. ஒரு ஆர்சி குடும்பம். வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை சர்ச்சுக்கு போனால் பெரிய விஷயம். அவங்க சர்ச் அவங்க வீட்டு வாசல்லையே இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அந்த சர்ச்சுக்கு போயிருப்பாங்களான்னு தெரியல. அவங்க குடும்பத்தில் நிறைய பேர் they are RC fathers and sisters, but God had a different calling for him. ஸோ நான் சொல்லுவேன், உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஆர்சி பேர், ஆனால் உங்களுக்கு மட்டும் டேனியல்னு கர்த்தர் பேர் வைத்தார். ஸோ த காலிங் ஆஃப் காட் ஆன் ஹிம். ஸோ ஒரு சின்ன டெஸ்டிமனி ஐ வாண்ட் டு சே. கம்மிங் ஃப்ரம் எ வெரி பேக்ரவுண்ட் வேர் தெர் இஸ் நோ பர்பஸ் ஆஃப் கிரைஸ்ட், ஒரு கிறிஸ்துவின் பின்னத்தில் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பின்னத்தில் வந்தாலும் தன்னோட வாழ்க்கையில் இத்தனை ஆண்டுகள் 30 வருஷம் ஊழியத்தை தவிர்த்து அவர் வேறு எதுவுமே பண்ணதில்லை. He has never done anything apart from ministering for the God, right from the age of 13. So இப்போ ரீசண்டாக நாங்கள் பேசும்போது I told him, உங்கள் பேர் மட்டும் டேனியலாக இல்லாமல் he has another name. அது மட்டும் இருந்திருந்தா I would have never married you, because I always believe in one thing, God calls by name. So God called him to be a Daniel, where he can fast for 21 days without food. He is a man of prayer. அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண பாஸ்டர் என்கிட்ட சொன்னார், டிஜேஎஸ் தினகரன் உனக்கு தெரியுமா? இஃப் யூ ஹவ் நாட் சீன் him, you can see him through him, because he is a man of prayer. prayer. என்னை ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ண பிறகு மிராக்கிள் சர்ச்லேருந்து எல்லா பிலீவர்ஸும் கேட்டார், அவரை டேனி பிரதர்ன்னு தான் கூப்பிடுவாங்க சர்ச்சில். டேனி பிரதர் உன்கிட்ட பேசுவாங்களா? பிகாஸ் he has never spoken to any women in the church. ஒரு பொம்பளை பசங்கள்ட்டையும் பேச மாட்டாராம். that is a testimony I got about him. ஸோ he never, அவரே சொல்லுவார், யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன், என்னோட ஜெப வாழ்க்கை தான் என்னை இன்றைக்கி இந்த நிலைமையில் கொண்டு வந்திருக்கு. he has never compromised for anything. அவங்க ஃபேமிலியில் ஆகட்டும் எதுலேயும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். for God he will never compromise. நான் சொன்னேன்ல, அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு ஆர்சி சர்ச் இருக்குன்னு, அதுக்கு சந்தா கட்டணும். he will never do that. he will say, this is the money from ministry, நான் கொடுக்க மாட்டேன். அவங்க அம்மாட்டே தைரியமாக சொல்வார், நீங்கள் வேணால் சம்பாரிச்சு கட்டுங்க, ஐ வில் நெவர் காம்ப்ரமைஸ். அவங்க அப்பாவோட டெத்தில் கூட ஆர்சி ஃபாதர் தான் வந்தாங்க. he said I will never do. எதுவும் பண்ண மாட்டேன் நின்னார். why I'm saying that is சின்ன விஷயம் நம்ம நினைக்கிறோம், நம்ம எங்கே நிற்கிறோன்றது ரொம்ப முக்கியம். the place we stand for God is what our testimony is. இன்னைக்கு நான் சொல்கிற சாட்சியோட ஒரு நாள் தேவ தூதர்கள் அப்போஸ்தலர்கள் இவரை பற்றி ஒரு சாட்சி சொல்லுவாங்க. தட் இஸ் த டெஸ்டிமனி ஹீ இஸ் லுக்கிங் ஃபார்வர்ட். 4 கோடிக்கு இடம் வாங்கிட்டோம், இது பெரிய விஷயம் இல்லை. 30 வருஷம் அவரோட உடலை உருக்கி இந்த 4 கோடிக்கான இடத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பாடி அண்ட் பிகாஸ் ஆஃப் த சோல் தட் ஃப்ரம் ஹிஸ். எத்தனையோ நாள் 1 month பிஃபோர் ஒரு ப்ரீச்சர் பார்க்கணும், நான் தான் இன்சிஸ்ட் பண்ணுவேன். அவர் எப்போவுமே இந்த மாதிரி ப்ராஃபிட்டிக்கலாக பேசுகிறது, எந்த மெசேஜுக்கும் ஈ வில் நாட் பி இன்ட்ரெஸ்டட். பட் நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி கொட்டுற மழையில் கூட அவருக்கு மட்டும் ஜெர்க்கினை போட்டு, எனக்கு வீசிங் வரும், அவருக்கு வீசிங் எல்லாம் வராது, ஆனால் அவருக்கு ஜெர்க்கினை போட்டு கூப்பிட்டு போனேன். ஐ வாஸ் வெயிட்டிங் காட் வில் டாக். ஆனால் அன்றைக்கி எதுவுமே நடக்கலை, கொஞ்சம் லைட்டாக சோர்வாக இருந்து நான் வர ஃப்ரெண்டில் வாங்க. த நெக்ஸ்ட் டே த பாஸ்டர் கால்ட் ஹிம் பை ஹிஸ் நேம் அண்ட் ஹி செட் ஒன் திங், உன்னோட சின்ன வயசுலேருந்து யூ ஹவ் லாஸ்ட் வாட் இஸ் கால் ஹாப்பினஸ், பட் காட் இஸ் கிவிங் பேக் எவ்ரிதிங். நீங்கள் இழந்து போன எல்லா சந்தோஷத்தையும், சிறு வயதுலேருந்து இழந்து போன எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு காட் ப்ராமிஸ்ட் ஹிம். இன்னொரு பாஸ்டர் டேவிட் இளவரசன் அவர் சொன்னார், YMCAலேருந்து உங்கள் எல்லையை கர்த்தர் பெரிதாக்குவாரன். I know God is going to do miracles and bigger things to the man of God. He's celebrating his 30 years of ministry. So with that, I want to cut this cake and say thank you for everything that God has done through this man of God in our life and in our life as a church. Auntie, மேலே வாங்க.
நாங்கள் கேக் கட் பண்ணும்போது சாரி ஆக்சுவலி கேக் நாங்கள் ஆர்டர் பண்ண முடியல லாஸ்ட் மினிட்ல, பிகாஸ் இட் வாஸ் அ சர்ப்ரைஸ் ஃபார் ஹிம் ஃபார் எவ்ரிபடி. எனக்கு மட்டும்தான் இந்த சர்ப்ரைஸ் தெரியும். ஸோ லாஸ்ட் மினிட்ல காலைல 9 மணிக்கு பேக்கரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வி ஹேட் டு ஜஸ்ட் கெட் அ ஸ்மால் ஒன். பட் உங்கள் எல்லாருக்கும் வாலண்டியர்ஸ் கேக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரிபடி டு ப்ளீஸ் அக்செப்ட் த கேக் அண்ட் bless pastor and pray for him. So we're going to sing one of pastor's favorite song, and the first song he sang for me when we got married. Song. Okay? So I would request everybody to please get up and honor the man of God that is right to back. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் இரட்சகா என் தேவா, என் இரட்சகா என் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, நீரே என்றும் என் வாழ்வின் தேவன். உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, நீரே என்றும் தேவன். பலவீனம் யாதி என்னை சூழும் போது பரிகாரி நீர் போதுமே, பரிசுத்தர் இயேசு பாரில் வந்ததால் பாவங்கள் பறந்தோடுவே. பலவீனம் வியாதி என்னை சூழும் போது பரிகாரி நீர் போதுமே, பரிசுத்தர் இயேசு பாரில் வந்ததால் பாவங்கள் பறந்தோடுவே. பரலோகில் நான் சேர வழியானீரே என் இரட்சகா என் தேவா, என் இரட்சகா என் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, நீரே என்றும் என் வாழ்வினில் தேவன். So I want to give this gift to my husband and Pastor A. Daniel. இது ரொம்ப நாளா அவர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இந்த வாட்ச் எங்க அப்பாவோடது. More than me, he loved my dad. எங்க அப்பா இறந்தப்போ he couldn't take it. அவர் கேட்பார் உங்க அப்பாவோட வாட்ச் கொடுன்னு. It's a very precious gift my dad got for 35 years of service in a government office. நான் சொல்லுவேன் நான் தரமாட்டேன், HMT வாட்ச் உங்களுக்கு வேல்யூ தெரியாது அப்படின்வேன். But I know God spoke to me and he said you give this to him. So I want to present this. 11 years before I gave him a watch, he has given me many presents and God gave him as a present. This is nothing because he has given the man of God to me. Thank you. So you are getting the blessing from my dad because my dad and he both will pray at morning 4 o'clock. எங்க அப்பா 4 மணி எஞ்சி சோத்திரம் ஆரம்பிச்சார்னா alarm clock for him to wake up and pray. So both men in the house will pray together. We miss my dad because he lost his prayer partner. ரெண்டு பேரும் ப்ரே, அவர் ரூம்ல ப்ரே பண்ணுவாரு, இவர் ரூம்ல ப்ரே பண்ணுவாரு. But both used to get up in the early morning to pray. எங்க அப்பாவை ஏன் மிஸ் பண்றாருன்னா he used to say I'm missing his prayer. His prayer is more important than his whatever he did to me. ரொம்ப நேசிப்பார். இது வரைக்கும் அவர் பேர் சொல்லி கூட எங்க அப்பா கூப்பிட்டதில்லை. He used to address him as pastor because he's always a pastor to my dad. So I think the gift God told me you give because all these days I thought ஏன்னா அவர் எப்பவே கழட்டி கொடுத்துருவார், எது இருந்தாலும் வாட்சை கழட்டி கொடுத்துருவாரோ எங்க அப்பாவோடது அப்படின்னு. I really got scared because this is a very precious gift that I'm having from my dad. So எங்க அப்பாட்ட எந்த சொத்தும் இல்லை, இந்த வாட்ச் தான். இது வித்தா கூட 20,000 ரூபாய் தேரும்.
விற்பேன் செகண்ட் ஹேண்டில். So I will always thought I'll cherish, but God said give it to him because he asked. அவர் கேட்கவே மாட்டாரு, கேட்டுட்டாரு நான் கொடுக்காம இருக்க முடியாது. So thank you for everything. Thank you so much. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த சர்ப்ரைஸாக கேக்கெல்லாம் கட் பண்ணாங்க. நான் சின்ன வயசுலலாம் கேக்கெல்லாம் கட் பண்ணதில்லை. நான் கிராமத்தில் பிறந்தது, எங்கள் அம்மா அப்பாவுக்குலாம் அந்த இதெல்லாம் இல்லை. ஆண்டவர் கிருபையா 43 வயசு இல்லை, 30 வயசு. 13 வயசுனா எனக்கு சரியாக தெரில, 30 வருஷம். 17 வயசில் நான் +2 +1 படிக்கிறப்ப ஒரு சர்ச் நடத்தியிருந்தோம். நான் +2 முடிச்சுட்டு வரும்போது ஒரு சர்ச்சுக்கு இடம் வாங்கிட்டு சென்னைக்கு காலேஜ் படிக்கிறதுக்காக சென்னைக்கு வந்துட்டேன். இந்த இடம் அவர் ஃபர்ஸ்ட் வாங்கின பில்டிங் கிடையாது. The building that we own now is not the first place that he bought for a church. 17 வயசுலேயே கன்னிவாடியில் சர்ச்சுக்கு இடம் வாங்கி கொடுத்துட்டு சர்ச் கட்டலை, பட் he came to Chennai. So he has bought the land. அதான் சொன்னல 13 வயசுல தேவன் அர்ப்பணிப்பை பார்த்து 17வது வயசுல he gave a land to the church and then he bought this. So the journey of 30 years is நான் சொன்னா இது nothing. What you have succeeded till now is nothing, because I know you succeeded when the age of 17. Teenageலயே நீங்க succeed பண்ணிட்டீங்க. So being at the 43 is nothing. Thank you so much. எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யணும். அவர் சித்தத்தை, அவர் நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் பலன். அதனால நான் ரொம்ப யோசிப்பேன். வயசாகிட்டு இருக்கு, நம்ம டைமு இதெல்லாம் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணணும். தூக்கம், நான் என்னை இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம சாதிக்கணுங்கிறதுனால இதெல்லாம் செய்யணும் கத்தருக்காகன்னு சொல்லி நம்ம செய்கிறோம். கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தேங்க்யூ. என்னுடைய மனைவிக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் அனைவருக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லோரும் உட்காருங்க. உங்களுக்கு கேக் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு இந்த கேக்கு இல்லை, வேறு கேக் கொடுப்பாங்க. இது சின்னதாக தான் இருக்கிறதுனால வேறு கேக்கு. உட்காருங்க. நம்ம மென்ஸ் ஃபெல்லோஷிப் மூலமாக இந்த கேக்கு இதெல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சிடலாம். நிழல் தேடி அலைந்தேன், நிழலா நீர் தேவா, நிதமும்மை நான் பாடுவேன். நிலையில்லா வாழ்வில் நீதானே என்னை நினைவில் கொள்ளும் நாதனே. நிழல் தேடி அலைந்தேன், நிழலா நீர் தேவா, நிதமும்மை நான் பாடுவேன். நிலையில்லா வாழ்வில் நீதானே என்னை நினைவில் கொள்ளும் நாதனே. நீரன்றி யாருண்டு நான் பாடி மகிழ என் ரட்சகா, என் தேவா, என் ரட்சகா, என் தேவா. உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா. நீரே என்றும் என் வாழ்வினில் தேவா. உம்மை நேசிக்கிறேன் இயேசுவே, என் ரட்சகா, என் தேவா, என் ரட்சகா, என் தேவா. பரிகாரி நீ போதுமே. பரிசுத்த இயேசு பாரில் வந்ததால் பாவங்கள் பரந்தோடுதே. பலவீனம் வியாதி என்னை சூழும் போது பரிகாரி நீ போதுமே. பரிசுத்த நீரே பாரில் வந்ததால் பாவங்கள் பரந்தோடுதே. பரலோகில் நான் சேர பலியானீரே. என் ரட்சகா, என் தேவா,
என் ரட்சகா என் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, நீரே என்றும் என் வாழ்வினில் தேவா, உம்மை ஆராதிப்பேன் போற்றுவேன் தேவா, நீரே என்றும் என் வாழ்வினில் தேவா. ஹalleluya. எல்லாரும் கைகளை வைத்து ஹalleluya சொல்லுவோம். ஹalleluya. ஒரு காரியத்தை 2 மினிட்ஸ்ல நம்ம முடிச்சிருவோம். 3 மினிட்ஸ் அதுக்கு மேல போகாது. நம்ம 2 மினிட்ஸில் அது நான் பண்ண ஜெபம் 30 வருஷமாக அப்படின்னு இல்லை, இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தாலும் சர்ச்சுக்கு வர்றவங்களுடைய கண்ணீரின் ஜெபம், அவங்க எல்லாருடைய இன்வெஸ்ட்மெண்ட் சின்னதோ பெருசோ அதெல்லாம் இதுவரையிலும் அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. நான் அடிக்கடி நான் சொல்கிறது, என் சத்துருவோம் மறந்துடுவோம் எங்களை, ஆனால் இந்த சூழ்நிலையில் உதவி செஞ்ச எங்களை மறக்கவே மாட்டோம். நாங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், நன்றியுள்ளவங்களாக இருப்போம். ஆண்டவரும் அதுக்குரிய பலனை தருவார். எத்தனை பேர் தாலி, எத்தனை பேர் டாக்குமெண்ட்டை வச்சு கொடுத்துருக்குறாங்க, எத்தனை லேக்ஸ். இப்போ கேட்குறோமோ அப்பெல்லாம் முகம் கொடாமல் பல லட்சங்கள் என்ன கொடுக்குறாங்க. எத்தனை பேர் இன்னும் தாலி செயின் இல்லாமல் இருக்கிறாங்க, எத்தனை பேருடைய செயின்லாம் இருக்குது. அதனால தான் தசமாக கொடுக்கறதுல, காணிக்க கொடுக்குறது, அதெல்லாம் நீங்கள் உண்மையாக இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நம்ம செய்ய முடிகிறது. இது மாத்திரம் இல்லை, இதை விட பெரிய காரியங்களே கர்த்தர் செய்வார். ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். ஒருத்தர் எத்தனை ஏக்கர் இருக்குது, அந்த ஏக்கரில் நான் கொஞ்சம் தர்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை ஐயாயிரம் நம்ம வச்சுக்கு வராங்க, எத்தனை ஏக்கர் இருக்குது, நம்ம தள்ளி ஒரு இடத்துல பெரிய ஏக்கர் கணக்கில் நம்ம வாங்குவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இதெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு நம்ம ஒன்றும் இல்லை. We are nothing, I am nothing before God, His presence. அதனால் நம்ம உங்கள் ஜபங்களில் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் 13 வயசில் ரட்சிக்கப்பட்டேன். 15-16 வயசுலாம் 21 நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருப்பேன். சில நேரத்தில் மயக்கம் போட்டு ஊழியத்து நேரத்துக்களில் மயக்கம் போட்டு தெருவில் விழுந்திருக்கிறேன். நல்ல சாப்பாடு, ட்ரெஸ் கிடைக்காது. அந்த சூழ்நிலாம் என் சரீரத்தை பாதிச்சனால இப்போ நான் ஸ்பீடாக சில நேரத்தில் நான் ஊழியத்தில் போக முடியல. ஆனாலும் என்னுடைய சரீரத்தில் ஆண்டவர் அதெல்லாம் ஹெல்த்தை ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அவர் தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவர் அந்த பலத்தெல்லாம் கர்த்தர் திரும்பவும் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நம்ம சும்மா உட்காரல, அவருடைய ஊழியத்தை செய்யணுங்கிறதுக்காக ஆண்டவர் ஒரு பலத்தை கொடுக்குறார். உங்கள் ஜபங்களில் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2 மினிட்ஸில் நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். சார்ஜ் அங்கிள், பாஸ்டர் ஜார்ஜ் அவர்கள் முன்பதாக வந்து அவர்கள் ஜெபிக்க கேட்குறேன். இன்னைக்கு புதுசாக வந்திருக்கவங்க யாருனாலும் இருக்கீங்களா? உங்களுக்காக நம்ம கேக்கு வாங்கலைன்னா, உங்களுக்கு யாருனாலும் கேக்கு வாங்கலைன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. புதுசாக வந்திருக்கவங்க எல்லாம் நம்ம கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எந்திரிச்சிட்டாங்க. புதுசாக வந்திருக்கீங்களா? எந்திருங்க. உங்களை கைகளை தட்டி நான் வரவேற்கிறதுக்கு தான் கேட்குறோம். கைகளை தட்டுவோம். இன்னொரு தம்பி வந்திருக்காங்க, ஐயா வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். அம்மா வந்திருக்காங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எங்கள் சபைக்குன்னு எங்கே போகலைன்னா, காலையில் 3 ஆராதனை இருக்கிறது, மாலை ஆராதனை இருக்கிறது. வருகிற வாரம் வர ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு ஒரே ஆராதனையாக இருக்கும். ஏன்னா நைட் சர்வீஸ் இருக்கிறதுனால நீங்கள் போய் தூங்கி ஆயத்தமாக வர்றதுக்காக ஒரே ஆராதனையை வச்சுருக்கிறோம். அதனால் நீங்கள் ஒரே ஆராதனை வர கேட்குறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. இந்த வேலை நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். சார்ஜ் அங்கிள் வந்து ஒரு 2 மினிட்ஸில் நம்ம ஜெபம் பண்ணி நாம் முடிப்போம். ஆண்டவர் பெரிய காத்து. நாம் ஜெபிப்போம். எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இன்றைய நாளிலும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாளிலே நாம் வந்து அவருடைய வார்த்தைகளை பெற்று ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இந்த வருடம் முழுவதும் வருடம் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியான கிருபைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, தேவாதி தேவன் ஒரே இரத்தத்தினாலே நம்மை சிருஷ்டித்து நாம் வாழுகிற காலங்களையும் இடங்களையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்படியே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வாழுகிற காலங்களையும் இடங்களையும் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய தயவுள்ள சித்தத்தின்படியே
இந்த நாளிலே இந்த திருச்சபையிலே நம்மளை எல்லாம் ஆண்டவர் ஒன்று சேர்த்திருக்கிறார். இந்த குடும்பம் இந்த பூமியிலே காணப்படுகிற இந்த சபையாகிய குடும்பம் இந்த பூமியிலே மாத்திரமல்ல பரலோகத்திலும் இப்படியே காணப்படும். எனவே அந்த பரலோக தரிசனத்தை நினைத்து நாமெல்லாம் ஒன்றுபட்டு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இந்த பிறந்த நாளின் ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகும்படியாக ஆண்டவர் நமக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படியே நாம் நடக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய எல்லைகளை பெரிதாக்கி நன்மையான ஈவுகளை பறந்து அனுப்பி கொடுத்து நம்மை பலப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, பரலோக பிதாவே, ஆண்டவரே, நீர் எங்கள் மீது கொண்ட அன்பினாலே பரலோகத்திலிருந்து உம்முடைய குமாரனை அனுப்பித்து கொடுத்து ஆண்டவரே எங்களுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய குமாரனுடைய ஜீவனை பலியாக கொடுத்து எங்களை மீட்டு கொண்டீரே. நாங்கள் எல்லாம் உம்மோடு கூட இருக்க முடியாத சிலாக்கியத்தை கொடுத்தீங்களேப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பிறந்த நாளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நாளின் ஆசீர்வாதங்கள் இந்த நாளிலும் ஆண்டவரே, அப்போ இந்த சபை மூலமாக ஆண்டவரே சபையார் ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்கிற தயவுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் இன்றைக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் இந்த வருடம் முழுவதும் நிலைத்திருக்க கிருபை நம்முடைய ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவீராக. அப்படியே செய்றீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை அனைத்து உம்மைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நாம் எல்லாம் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை பஸ் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சந்தோஷ சமாதானம் அரவணைப்பும் மாறுதலும் நம் அனைவரோடும் எல்லா தேவ பிள்ளைகளோடும் இன்றென்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன்.